ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி. இன்றைக்கி வந்து ரொம்ப ரெகுலராக நம்ம வீட்டுங்களில் பண்ணுற ஒரு விஷயந்தான் இது. இட்லி மிளகாய் பொடி நம்ம எல்லாருமே பண்ணுவோம், வெரைட்டியாக பண்ணுவோம். ஸோ இது வந்து நான் இப்போ கொஞ்ச நாளாக ரீசெண்டாக இது பண்ணி எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ அதனால் உங்கள் கூட இதையும் நான் ஷேர் பண்ணுறேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் இட்லி பவுடர். இது ஏன் நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுறேன்னா, மேக்ஸிமம் நான் வந்து நிறைய பொடி அரைச்சிருக்கேன். அதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு பசங்களுக்கு நம்ம கொடுக்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். எப்படின்னா அவங்களுக்கு சோக் பண்ணி கொடுப்போம், ஷேக் பண்ணி கொடுப்போம், எல்லா விதத்துலையும் ட்ரை பண்ணுவோம். சாக்லேட்டில் உள்ள டிப் பண்ணி அது கடகடன்னு போகும். பட் எல்லா டைமும் சாக்லேட்டில் டிப் பண்ணி கொடுக்கணுமானா அது வந்து பாசிபிள் கிடையாது. அதனால நான் நினச்சேன், இது எப்போவுமே சாப்பிட்ற மாதிரி டெய்லி சாப்பிட முடியாட்டும் வீக்லி 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் சாப்பிட்டாலே போதும், அந்த மாதிரி அது இருக்கணும், ரெகுலராக உள்ளே போகிற மாதிரியும் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு ஸோ நான் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க ட்ரை ஃப்ரூட்ஸே சாப்பிடாதுன்னு சொல்கிற பசங்களுக்கு இந்த மாதிரியும் பண்ணி கொடுக்கலான்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் அரைக்கிற பவுட்ரு வந்து நம்ம நார்மலாக வீட்டில் உளுந்து, கடலைப்பருப்பு, வத்தல் அதெல்லாம் வறுத்து அரைப்போம் இல்லையா, அதிலே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை. ஏன்னா மேக்ஸிமம் நம்ம கருவேப்பிலையை வந்து சாப்பிடும்போது அதை எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றது தான் நிறைய பழக்கம். ஸோ அதை வந்து ஃப்ரை பண்ணி இதிலே பவுட்ரு பண்ணுறதுக்காக நான் இதிலே போட்டு அரைச்சிட்டேன். அதே மாதிரி எள்ளு கொஞ்சம் ஒயிட் எள்ளும் அதில் கொடுத்துருக்கேன். இவ்வளோ தான். ஸோ இதை வறுத்து நம்ம பொடிக்கிறது நார்மல் இட்லி பொடி, ரெகுலராக வீட்டில் இருக்க பொடி, ரைட்டா. ட்ரை ஃப்ரூட்ஸ் இட்லி பவுட்ரு இதில் நமக்கு எதுவுமே வறுக்கிற வேலையே கிடையாது. கொஞ்சம் அந்த மிளகாய் மட்டும் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். வேர்க்கடலை ஆல்ரெடி ஃப்ரை பண்ணது தான். மீதி எல்லாமே அது எப்படி இருக்கோ அப்படியே போட்டு பவுட்ரு பண்ணுறது தான், பூண்டுலேருந்து எல்லாமே. பட் இது ரெகுலராக எங்கள் வீட்டில் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து பசங்களுக்கு வந்து அது ட்ரை ஃப்ரூட்ஸ்னு தெரியாமலே நான் கொடுத்துட்ருக்கேன், பூண்டு பொடின்னு. ஏன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ்னால் இறங்கலை, அதனாலே நான் கொஞ்சம் இது பண்ணேன். பட் இப்போ வந்து அவங்களுக்கு இந்த பொடி பிடிக்குமா, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பொடி பிடிக்குமான்னு கேட்டால் ட்ரை ஃப்ரூட்ஸ் பொடி தான் வச்சு சாப்பிட்றாங்க. பட் அவங்கள பொறுத்தவரை அது இட்லி பொடி, பட் அதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குதுன்னு சொல்லாமல் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். அந்த மாதிரி அது ஒரு நல்ல ஒரு பொடி. இதில் வந்து லாஸ்ட்டாக நான் வந்து வறுத்து நம்ம அரைக்கும் போது மட்டும் கல் உப்பு போட்டிருக்கோம். இதில் வந்து எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்திருக்கு. எப்படின்னா கடலைப்பருப்பு 1 கப்னால் அதே கப்புக்கு உளுந்து, அதே கப்புக்கு பொட்டுக்கடலை, அதே கப்பில் பாதி ஒயிட் எள்ளு, 1 கப் ஃபுல் கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற தேவையான அளவுக்கு நம்ம வந்து காஞ்ச மிளகாய் வச்சுருக்கோம். பெருங்காயம் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதிலே வந்து அந்த எண்ணெயிலே போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் அந்த இதெல்லாம் ஃப்ரை பண்ணுறது. பட் எண்ணெய் ரொம்ப அப்படியே ஃப்ரை பண்ணி அப்படியெல்லாம் எடுக்க வேணாம். அந்த பெருங்காயம் பொரியிற அளவுக்கு எண்ணெய் போட்டு இது பண்ணிட்டு அதே இதிலே வந்து வத்தல் எல்லாமே போட்டு வறுக்கிறது தான். பொடி நல்லாயிருக்கும் இது எப்பவும். பட் இது ரொம்ப அரைக்கிறது கிடையாது, இப்போது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு இந்த பொடி. பட் இது ரொம்ப நல்லா பிடிக்கும் எல்லாருக்கும். பட் ட்ரை ஃப்ரூட்ஸ் பொடியோடு கம்பேர் பண்ணும்போது இதோட அதை தான் அதிகமாக எடுக்கிறாங்க. ஸோ அதனால தான் 2 டைப்பான பொடியுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். நல்லா ஆறுனப்புறம் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு நைஸாக, ரொம்ப நைஸாகவும் இல்லை, ரொம்ப கொரப்பாக இல்லை, அப்படியே நடுவில் கல் உப்பு போட்டு பவுட்ரு பண்ணிட வேண்டியதான். பவுட்ரு பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு 1 வீக்லேருந்து 2 வீக்ஸ் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் எங்கிட்ட பொடி சீக்கிரமாக காலி ஆயிரும். 1 வீக் 2 வீக்ஸ்லாம் அவ்வளோ நாள்லாம் வராது. நான் குவான்டிட்டி கம்மியாக எடுத்துருக்கிறதுனால மேக்ஸிமம் எனக்கு சீக்கிரமாகவே காலி ஆயிரும். அதே சேம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எப்படின்னா எல்லாமே வேர்க்கடலை, அப்புறம் வந்து சீட்ஸ் எல்லாம் அதில் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுதான் நீங்கள் போடணும் இல்லை, உங்கள்கிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ. என் குழந்தை எப்படி கொடுத்தாலுமே சாப்பிட, சில பிள்ளைங்க வந்து எப்படி கொடுத்தாலுமே ட்ரை ஃப்ரூட்ஸை கேட்டு வாங்கி சாப்பிட்ற பிள்ளைங்களும் இருக்காங்க. சுத்தமாக சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன், சாப்பிட்ற பிள்ளைங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ எங்கள் வீட்டில் இதெல்லாம் இறங்காது, அந்த வேர்க்கடலை அதெல்லாம் இறங்காது. சில டைம் சாப்பிடுவாங்க, சில டைம் இறங்காது. கேஷ்யூ நட்டு, வேர்க்கடலை, பாதாம், அப்புறம் வந்து அந்த என்ன சொல்கிறாங்க தர்பூசணி சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸு. எனக்கு அந்த பிளாக் சீட்ஸ் இல்லை இருந்தால் கண்டிப்பாக அதையும் நான் இதில் ஆட் பண்ணியிருப்பேன். எல்லாம் போட்டு அப்படியே காஞ்ச மிளகாய் மட்டும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணியிருக்கு.
பூண்டு அப்படியே போட்டு எல்லாம் இந்த மாதிரி ரொம்ப கொரப்பாக இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லாமல் 1-2 தெரிகிற மாதிரி இந்த மாதிரி அரைச்சி ஒரு 1 வீக் 2 வீக் வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி வைக்க வேண்டாம். அதை தாண்டி வைக்கிறதுக்கு முடியாது எங்கள் வீட்டில். சப்போஸ் நீங்கள் அரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகாது சிஸ்டர் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சமாக குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு பிள்ளைங்க சாப்பிட்றாங்களான்னு பாருங்கள். வீக்லி 3 டைம்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் போகலைன்னு சொல்கிற பிள்ளைங்களுக்கு வாரத்தில் 3 நாள் நம்ம இப்படி கொடுத்தாலே போதும். ஓகே, ட்ரை ஃப்ரூட்ஸ் உள்ளே ஏதோ வகையில் போகுது அப்படின்றலாம். பட் இது இட்லிக்கு தான் கொடுக்கணும்னு கிடையாது. இட்லிக்கு கொடுக்கலாம், ஆப்பத்தில் வச்சு இது பண்ணலாம், ஃபிஷ்ஷு நான்வெஜ்லாம் பண்ணால் அது மேலே அப்படியே தூவி கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. எல்லா வகையிலுமே இது யூஸ் ஆகும். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ.